ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு பிரைவேட் ரெசார்ட்டில் நடந்த ஒரு நிஜமான சம்பவத்தை தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பயத்தில் உங்களை உட்கார்ந்த இடத்துலயே உரைய வைக்கிற அளவுக்கு பயங்கரமாக இருக்க போகுது இந்த ஸ்டோரி தைரியமாக இருந்தால் மட்டும் பாருங்கள். அதுவும் ஹெட்ஃபோன் போட்டு தனியாக கேளுங்க. வெல்கம் டு அவர் ஷோ பிளாக் ஃபைல்ஸ் தமிழ். ரெண்டாயிரத்தி 21 கொடைக்கானல். ரமேஷ் அப்படிங்கிறவர் அவரோட ஒய்ஃப் சுஜிதா கூட வீக்கெண்ட் ட்ரிப்புக்காக ஊர் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாருங்க. இவங்க போகிற வழியில் சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. மழையில் நனைய முடியாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மலைப்பாதை இருக்குல்ல, அந்த மலைப்பாதைக்கு பக்கத்துலேயே ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின ஒரு ரெசார்ட் ஒன்று இருக்குங்க. அந்த ரெசார்ட்டுக்குள்ளே போயிட்டு ரூம் புக் பண்ணி அந்த ரூமுக்கு போகிறாங்க. இவங்க உள்ளே போனதுமே என்ட்ரன்ஸில் ரிசப்ஷனிஸ்ட் உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாராமங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேர்த்தையுமே மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு சைஸாக பார்க்குறாராம்மா. பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையில் சாவி கொடுக்குறாரு. சாவி கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு பின்னாடியே, சார் நான் உங்களுக்கு 13 நம்பர் ரூம் தரேன். ஆனால் ஒரு விஷயம், அந்த ரூமில் வந்துட்டு கரெக்டாக 2 மணி அந்த டைமில் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு யாராவது கதவை தட்டுறாங்களோ, இல்லாட்டி இந்த உள்ளே யாராவது பேசிகிட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேட்டாலும் நீங்கள் கண்டுக்காதீங்க. கண்டுக்காமல் நீங்கள் தூங்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிக்கலாம். ஏன்னா எதுவுமே கண்டுக்காதீங்க, இந்த மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு இது எதுவுமே பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் பாட்டுக்கு தூங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாருங்க. ஆனால் இவர் நார்மலாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவர் வந்து எச்சரிக்கிறார் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே. இப்போ ரமேஷ் என்ன பண்ணுறாருன்னா, இவர் பேய் கதை தான் விட்டுட்டுருக்காரு நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சாவி வாங்கிட்டு கிளம்பிடுறாருங்க. ரமேஷும் சுஜிதாவும் இப்போ 2 பேருமே போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக 2 மணி ஆகுது. வெளியில் பார்த்தா சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. செம மழை பெஞ்சு கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருக்கு. இப்போ கரெக்டாக வந்து ரமேஷுக்கு முழிப்பு வருதுங்க. சரியான தண்ணி தாக எடுக்குது அவருக்கு. சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்க்குறாரு. இப்படி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. இப்போ ரமேஷுக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க இந்த சவுண்டு கேட்டோன்னே. இவர் என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு போய் வாட்சை பார்க்குறாரு. 2:05. இப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, ரிசப்ஷனிஸ்ட்டு சொன்னார்ல, அது இப்போ தாங்க அவருக்கு ஞாபகம் வருது. ஒரு உடனே லைட்டு எதுவுமே போடாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்காரு. இப்போது ரமேஷ் நின்று பார்த்துட்டு இருக்காரு. இந்த கதவு இருக்கு இல்லைங்க, கதவு கீழே வந்து சின்ன கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேப்பில் வந்து இப்போ மழையில் நனைஞ்சிட்டு 2 கால் தெரியுதுங்க. அந்த கால் ஃபுல்லாக ரத்தம், அதில் சொட்ட அந்த கால் வழியாக சொட்ட அந்த ட்ராப் சவுண்டு கேட்குதுங்க. இவருக்கு தெளிவாக கேட்குது. இவர் பார்த்துட்டு இருக்காரு அதை. இப்போது இந்த வீடியோவை சின்ன பசங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், அதுவும் இல்லாமல் ஹார்ட் பேஷண்ட் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்காதீங்க. இப்போ ரமேஷுக்கு ஹார்ட் பீட் வந்து செம்ம ரைஸ் ஆகுதுங்க. அவரோட ஹார்ட் பீட் வந்து இப்போ நமக்கு வெளியே கேட்குற அளவுக்கு செம்ம ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ரமேஷுக்கு இப்போ உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குதுங்க. அப்புறம் பார்த்தா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சவுண்டு வந்துட்டு கம்மியாகிட்டே போகுது. கம்மியாகணுன்னே இவரும் சரி அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி நார்மல் ஆயிடுச்சு, இப்போ சவுண்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாத்ரூம் போயிட்டு பாத்ரூமில் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுறாருங்க. இப்போ மூஞ்சை தொடச்சிட்டு இப்போ ரமேஷ் வந்து கண்ணாடியை பார்க்குறாருங்க. கண்ணாடியை பார்த்தோன்னே அவருக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. அவருக்கு செம்ம ஷாக் ஆகிடுது இப்போது அந்த கண்ணாடியை பார்த்தோன்னே. இப்போது ரமேஷுக்கு பின்னாடி சீலிங்கில் ஒரு பொண்ணு தலைகளாக தூங்கிட்டு இருக்குங்க. தலையில் தூங்கிட்டு அதுவும் 360 டிகிரியில் வந்துட்டு தலையை திருப்பி இப்போ ரமேஷை பார்க்குதுங்க. பார்த்து அப்படியே பொறுமையாக சிரிக்குது. வாய் ஃபுல்லாக ரத்தம் அப்படியே ஊற்றிட்டு இருக்குதுங்க அந்த பொண்ணுக்கு. இதை பார்த்தோன்னே இப்போ ரமேஷ் அலறி அடிச்சுட்டு இப்போ பாத்ரூமை திறந்துட்டு பாத்ரூம் கதவெல்லாம் பிச்சு பறக்க விட்டுட்டு இப்போ ஓடி வராருங்க. வேகமாக ஓடி வராரு. அவர் ஒய்ஃப் படுத்திருக்காருங்கல்ல, சுஜிதா படுத்திருக்காங்கல்ல, அந்த ரூமுக்கு வராருங்க. வேகமாக ஓடி வந்து சுஜிதா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாருங்க. இப்போ எந்திரிடி, இங்கே ஏதோ பேய் இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் தூங்குற அவரோட ஒய்ஃபை பிடிச்சி இப்போ இழுக்கிறாருங்க. இப்போ ரமேஷ் பெட்ஷீட்டை இழுத்துட்டு இப்போ அங்கே கட்டிலில் படுத்திருக்க அவரோட ஒய்ஃபை பார்க்குறாருங்க. பார்த்தோன்னே இவருக்கு அப்படியே நாடி நரம்பெல்லாம் அப்படியே இழுத்துக்குதுங்க. அப்படியே ஸ்டக்காகி நின்றுது ஒரு செகண்ட். இவருக்கு அந்தளவுக்கு இவருக்கு வெளுத்து போயிடுது அவரை பார்த்தோன்னே. கட்டிலில் படுத்துனது சுஜிதாவே இல்லை, அது ஒரு பணம். அது உடம்பு ஃபுல்லாக அழுகி போய் புழுவெல்லாம் அப்படியே முண்டிகிட்டு இருக்குதுங்க அதில். இப்போ அவர் அதை பார்த்துட்டு இருக்காரு. அதை அப்படியே நல்லா உத்து பார்த்துட்டு இருக்காரு. உத்து பார்த்துட்டு இருக்கும்போது பொறுமையாக அப்படியே பாத்ரூம் கதவை யாரோ திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. இவர் பொறுமையாக திரும்பி பார்க்குறாரு. இப்போ பாத்ரூம்குள்ளேருந்து சுஜித்ரா வெளில வராங்க. இப்போ நேராக இவர்கிட்ட வந்து இப்போ நிற்கிறாங்கங்க சுஜித்ரா. இப்போ வந்துட்டு இவர்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க என்னங்க ஆச்சு, ஏன் இந்த மாதிரி அலறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரை பார்த்து சுஜித்ரா கேட்குறாங்கங்க. இப்போது ரமேஷுக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குங்க. இப்போ வந்துட்டு, டி அங்கே பாரு கட்டலில் யாரோ இருக்காங்க
அது ஒரு பொணம்டி, நல்லா திரும்பி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ 2 பேருமே அங்கே பார்க்குறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. கட்டலே நார்மலாக இருக்குது. அதை பார்த்ததுமே இப்போ ரமேஷ் பயத்தோட உச்சத்துக்கே போயிடுறாருங்க. வாடி இங்கேருந்து போயிடலாம், இங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுஜிதாவோட கையை பிடிச்சி இப்போ ரமேஷ் இழுக்கிறாங்கங்க. இழுத்துன்னே பார்த்தா அவங்களோட கை அப்படியே ஐஸ் மாதிரி இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது. சுஜிதா இப்போ அசையாமல் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்காங்கங்க. இப்போ பொறுமையாக அப்படியே தலையை தூக்கி ரமேஷை பார்த்து இப்போ சுஜித்ரா கேட்குறாங்க, ஏங்க நம்ம கொடைக்கானல் வரும்போது இந்த மலைப்பாதை வழியாக வரும்போது நம்ம கார் பிரேக் டவுன் ஆகி அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்தது உங்களுக்கு ஞாபகம் இல்லையாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுஜித்ரா வந்து ரமேஷை பார்த்து கேட்குறாங்கங்க. இப்போ ரமேஷ் வந்து அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாருங்க. டேய் நீ நீ என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ சுஜித்ரா அழுதுகிட்டே சொல்கிறாங்கங்க, ஆமாங்க நம்ம 2 பேருமே நேற்று ராத்திரி 12 மணிக்கு அந்த ஆக்சிடெண்ட்லேயே நம்ம இறந்துட்டோங்க. நம்ம அதுக்கப்புறம் தான் பயந்து போய் இந்த ரெசார்ட்டுக்குள்ளே அடைக்கலம் தேடி நம்ம வந்து இப்போ இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. இதை கேட்டனுமே ரமேஷுக்கு பயங்கரமான ஷாக் ஆகிடுதுங்க. இதை கேட்டுட்டு இப்போது அப்படியே தலையை குமிச்சு கீழே பார்க்குறாரு. இவரோட நிழலுமே இல்லை, சுஜித்ராவோட நிழலும் இல்லை. இப்போ கதவை திறக்குது பொறுமையாக. கதவை திறந்தோடனே இந்த ரெசார்ட்டோட ரிசப்ஷனிஸ்ட் இருப்பார்ல, அவரும் உள்ளே வராரு. போலீஸ்காரங்களும் இப்போ உள்ளே வராங்க அந்த ரூம்குள்ளே. இப்போது அவங்க கையில் வந்துட்டு 2 ஃபோட்டோஸ் இருக்குது. 2 பணத்தோட ஃபோட்டோஸு. ஒன்று ரமேஷ், ஒன்று சுஜித்ரா. இவங்க 2 பேர்த்தோட ஃபோட்டோஸ் தாங்க அந்த போலீஸ்காரங்க கையில் இப்படி வச்சுட்டு இப்போ அந்த ரூம்குள்ளே வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ ரமேஷுக்கும் 2 பேர்த்துக்குமே புரியுது, இப்போ 2 பேருமே பேயாக தான் அந்த ரூம்குள்ளேயே சுற்றிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது. நம்ம கண்ணுக்கு தெரியறது மட்டும்தான் நம்ம உண்மை நினச்சிட்டு இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் நமக்கும் தெரியாமல் நம்ம பக்கத்துலேயே இன்னொரு உலகம் வாழ்ந்துட்டு தாங்க இருக்குது. அதுவும் நம்ம உணர முடியாத அமானுஷ்யமான இன்னொரு உலகம். இதோட ஸ்டோரி முடிஞ்சுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு, அதுவும் தனியாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும். பாய்.